செல்வ பெருந்தகை ராகுல் காந்தியுடைய நம்பிக்கையை இழந்து விட்டார். அது இன்கம் டாக்ஸை டினை பண்ணாங்க. சப்பக்கட்டு கட்டுறதுக்காக ஒரு பொய்யை சொல்லி 300 பொய் மறைக்கிறதுக்காக செய்தார். ஆம்ஸ்டர்டாம் கொலை வழக்கில் பல காங்கிரஸ் தலைவர்களுக்கு சம்பந்தம் இருப்பதாக மாயாவதி சொன்னதால ராகுல் காந்திக்கு செல்வ பெருந்தகை மீதும் பல காங்கிரஸ் தலைவர்கள் மீதும் தங்களுடைய கட்சியை திமுகவிடம் அடகு வைத்து விட்டீர்களே என்று கூட சில இடத்தில் நிந்திருக்கிறார். அதை ராஜினாமா செய்து விடுவார் என்று தான் டெல்லியில் பேசுகிறார்கள். விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருவேளை ஜோதிமணி போடலாம், இல்லையா மாணிக் தாக்கூரை போடலாம். அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா, விஜய் ஆட்சிக்கு வந்தாருன்னா செல்வ பெருந்தகை மீதுதான் அந்த குற்றம் இருக்கும். ஏன்னா அவங்க மேலதான் கார்னர் பண்ணுவாங்க. மெத்தளத்துக்கு தாளை 2 பக்கம்ங்கிற மாதிரி செல்வ பெருந்து 2 பேரும் டிக்கெட்டு அடிச்சுன்னு இருப்பாங்க. திமுகவிற்கு பின்னாடியே அதை குழப்பத்தை உண்டாக்கியது ராகுல் காந்தி. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. தமிழக மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுகிறாரா இல்ல விலக்கப்படுகிறாரா செல்வ பெருந்தகை அவர்கள் அப்படின்ற பேச்சு வந்து பரவலா போயிட்டு இருக்கு. என்ன ஆச்சு, ஏன் இந்த மாநில பொறுப்புல இருந்து அவர்களை விலக்குறதுக்கான அந்த முடிவு எடுத்திருக்காங்க சார்? தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வி விட்டாலும் சரி, தோல்விதான் அவருக்கு எண்ணமாக இருக்கிறது என்று பல கருத்து கணிப்புகள் தெரிவித்தாலும் சரி, செல்வ பெருந்தகை ராகுல் காந்தியுடைய நம்பிக்கையை இழந்து விட்டார். போய் சொன்னாரு தன் வீட்டை இன்கம் டாக்ஸ் ரெய்ட் நடக்குதுன்னுட்டு. அது இன்கம் டாக்ஸை டினை பண்ணாங்க. சப்பக்கட்டு கட்டுறதுக்காக ஒரு பொய்யை சொல்லி 300 பொய் மறைக்கிறதுக்காக செய்தார். அவர் மீது பல குற்றங்கள் இருக்கிறது. ராகுல் காந்திக்கு அவர் ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. மாயாவதி ராகுல் காந்தி கிட்ட பேசி ஆம்ஸ்டர்டாம் கொலை வழக்கில் பல காங்கிரஸ் தலைவர்களுக்கு சம்பந்தம் இருப்பதாக மாயாவதி சொன்னதால ராகுல் காந்திக்கு செல்வ பெருந்தகை மீதும் பல காங்கிரஸ் தலைவர்கள் மீதும் தங்களுடைய கட்சியை திமுகவிடம் அடகு வைத்து விட்டீர்களே என்று கூட சில இடத்தில் நிந்திருக்கிறார் டெல்லியில். செல்வ பெருந்தகை என்பது அவர் கண்டிப்பாக அதை ராஜினாமா செய்து விடுவார் என்று தான் டெல்லியில் பேசுகிறார்கள். அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணது ரொம்ப தப்பா பண்ணினாரு. ராகுல் காந்திக்கு கோபம் வந்துருச்சு. அதனால நாகர்கோவில்ல வந்தபோது ராகுல் காந்தி டோன்ட் கம் டு மை மீட்டிங் என்று சொல்லிவிட்டார். அந்த மீட்டிங்க்கு வராதேன்னுட்டு. செல்வ பெருந்தகைக்கு எதிர்த்து 44 மாவட்ட தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்த்து இருக்கிறார்கள், போர்க்கொடி உயர்த்தினார்கள். ஜோதிமணி போன்றவர்கள், மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் எல்லாம் செல்வ பெருந்தகைக்கு அந்த ஜே.கே. மணியினுடைய மகனிடமிருந்து பல கொள்ளை அடித்து பணம் கொடுத்து கே.சி. வேணுகோபாலுக்கு கொடுத்தாக சொல்லுகிறார்கள். ஹசீன் என்று சொல்லக்கூடிய ஹசீனா என்று சொல்லக்கூடிய தமிழக காங்கிரசுடைய மகளிர் அணி தலைவி ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. இந்த கே.சி. வேணுகோபாலுக்கும் அல்கா லம்பாவிற்கும் லிவிங் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது என்றெல்லாம் ஒரு புகார் சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் ராகுல் காந்தி பேச்சு தான் இருக்காரு. செல்வ பெருந்தகை அந்த ஹசீனா மேடத்தினுடைய டிக்கெட்டை கட் பண்ணாலாம் சொல்றாங்க. ஆக மொத்தம் கட்சி வளர்ப்புக்கு செய்யாமல் அவர் திமுகவுடைய உதவியை நாடிக்கொண்டிருந்தார். திமுகவுடைய ஊழல் மாதிரி சென்னை மாநகராட்சியினுடைய குப்பை வாரும் இடத்துக்கெல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறார், பல கோடி சம்பாதித்து விட்டார் என்ற புகழ் தான் சோனியா காந்தி கூட செல்வ பெருந்தகை மீது கோபமா இருக்காங்க. தேர்தல் சமயத்தில் அவருக்கு மீது ஒரு குற்றச்சாட்டு வரக்கூடாது. இல்லை அப்படின்னா ஒரு செல்வ பெருந்தகை எம்பி ஆயிருக்கலாம். கிறிஸ்டோபர் கிழக் என்பவர் காங்கிரஸுக்கு எம்பி ஆனதை விட இவரே எம்பி ஆக்கி வச்சிருக்காங்க. அவ்வளவு பெரிய பதவியில் இருந்தவர் சத்தியமூர்த்தி பவனை ஏலத்துக்கு விட்டாலும் விட்டு விடுவார் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள். அதனாலதான் ராகுல் காந்தி அவரை கட் பண்ணிட்டார். ஆனா இப்ப செல்வ பெருந்தகை அவர்கள் நீக்கப்பட்டால் அந்த பொறுப்புக்கு யார திருப்பி போட போறாங்க சார்? யார நம்ம எதிர்பார்க்கலாம்? அந்த மாநில தலைவர் யாரு போட்டாலும் இந்த விஜய் ஆதரவாளராகத்தான் இருக்கும். யார் போட்டாலும் சரி. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருவேளை ஜோதிமணி போடலாம், இல்லையா மாணிக் தாக்கூரை போடலாம். கார்த்திக் சிதம்பரத்தெல்லாம் போட மாட்டாங்க. கார்த்திக் சிதம்பரம் அவர் சிறையில் இருந்து விட்டார். அவர் மீது புகார் இருக்குது. ராகுல் காந்திக்கு அவர் பிடிக்கவே இல்லை. ராகுல் காந்திக்கு சிதம்பரத்துக்கும் கார்த்திக் சிதம்பரத்துக்கும் பிடிக்கவே இல்லை. 2 பேருக்குமே விரோதங்கள் இருக்கிறது. காரணம், திமுக காங்கிரஸ் உறவை மீண்டும் புதுப்பித்தது சிதம்பரம் என்று தான் அவர் நினைக்கிறார்கள். சோனியா காந்தி நினைப்பது. அதனால்தான் ராகுல் காந்தி சிதம்பரத்தின் மீது கோபமா இருக்கிறார்.
ஆனா இப்ப விஜய் ஆதரவாளர்கள் நீங்க சொல்றப்ப இன்னொரு கேள்வி இங்க எழுது இல்லையா? செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்கிறது அவருக்கு அப்ப இருந்தே பிடிக்காம ஒண்ணா இருந்துச்சு. இப்ப செல்வ பெருந்தகை அவர்கள இந்த பதவியில இருந்து நீக்கிட்டா அவங்க கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புன்றது இன்னும் சுலபமாகிடும். இன்னும் ஈஸியா போயிட்டு நம்ம கூட்டணி வச்சுக்கலான்றதுக்காக இப்ப அந்த மாதிரியான செயலா சார்? இது 2029 தான் இனிமே தேர்தல் வரப்போகுது. அதுக்குள்ளே ஒரு 2 வருஷம் இருக்குதே. செல்வ பெருந்தகைக்கினுடைய லீலைகள் எல்லாம் ஒரு விசாரணை கமிஷன் மாதிரி போட்டு பண்ணிடுவாங்க. ஏற்கனவே அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா, விஜய் ஆட்சிக்கு வந்தாருன்னா செல்வ பெருந்தகை மீதுதான் அந்த குற்றம் இருக்கும். ஏன்னா அவங்க மேலதான் கார்னர் பண்ணுவாங்க. ஸோ ஆக மொத்தம் 2 பக்கத்தையும் மிருதங்கத்துக்கு மெத்தளத்துக்கு தாள 2 பக்கம்ங்கிற மாதிரி செல்வ பெருந்த 2 பேரும் டிக்கெட்டுன்னு அடிச்சுன்னு இருப்பாங்க. ஆனா இதனால திமுகவுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இவர்களை மாற்றுறது திமுக ஆட்சியை போனப்ப இவரால் எப்ப வந்துங்கிறப்ப பாதிப்பு என்ன வேண்டியது? திமுக ஆட்சியை போயிட்டு போதுங்க, வயிற்றுன்னு போட போதுங்க, மொட்டை அடிச்சுட்டு விட்டுருவாங்க ஜனங்க. இல்ல அப்படின்னா 85% வாக்கு வந்திருக்காது லலிதா அம்மா. அப்ப இந்த வாக்கு சதவீதம்ன்றது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்றீங்களா சார்? திமுகவிற்கு பின்னடைவு, அதை குழப்பத்தை உண்டாக்கியது ராகுல் காந்தி. அதை ஞாபகம் வச்சுங்க. தமிழகத்தினுடைய காங்கிரஸை உடைத்ததை தவிர தமிழகத்தினுடைய திமுக ஆட்சி மீண்டும் வராமல் இருப்பதற்கு சதி செய்தது ராகுல் காந்தி. அதற்கு துணை போனது திமுக காங்கிரசுடன் துணை வைத்து காங்கிரஸை உடைத்தது, திமுகவை அடித்தது ப. சிதம்பரம். இல்ல என்னத்துக்கு அந்த அலையன்ஸை கொண்டுறாரு? இவர் ஏங்க போறாரு? விஜய் மேல இருக்கக்கூடிய ஆத்திரம் தானே. இதையெல்லாம் 4ஆம் தூண் நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக வரலைங்களா? ஏங்க ஸ்டாலின் அதிமுக எல்லாரையும் இழுத்து போட்டுட்டாரு. இவங்க கட்சி உடஞ்சிருமோன்ற பயம் இருந்தது இல்லை. எதுக்காக ஓ பன்னீர்செல்வம் உள்ள வரணும் சொல்லுங்க. அது மாதிரி திமுக 2026 மே மாதம் 5ஆம் தேதி பதவிக்கு வரவில்லை என்றால் அந்த திமுக கழகம் உடையும். பாஜக உடைக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்களே உடஞ்சி வெளில வந்துருவாங்க. அந்த அவ்வளவு ஒண்ணுமே இல்லை. பழனிவேல் தியாகராஜன் மந்திரி சபையில வந்த 2ஆம் நாள் நிதி அமைச்சரான போது 2021 என்ன சொன்னாரு? 30,000 கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கான்னு சொன்னாரே இல்லையா? சபரீசனும் உதயநிதியும் அவெல்லாம் வெளில வந்துருவாங்க. அரசியலில் சில கட்சிகள் மலரலாம், சில கட்சிகள் வீழலாம். அரசியல்ல யாருமே நிரந்தரமான எதுவுமே கிடையாது, நிரந்தரமான ஃப்ரெண்டு கிடையாது. அரசியல்வாதி எப்போ ஒன்னா வெளில எழுதுக்கலாம். எப்போ பாருங்க, டிடிவி தினகரன் ஆர்கே நகர்ல ஜெயிப்பான்னு யாரு கண்டாங்க? அம்மையார் ஜெயலலிதாவுடைய சீட்ல. திமுக டெபாசிட் போகும்னு யாரு கண்டாங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தா இல்லையா? திமுக டெபாசிட் போய் திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்களா இல்லையா? அவங்கள ஒதுக்க விட முடியாது. இப்ப அண்ணா திமுக ஓய்ஞ்சுன்னு தினம் இந்த டெலிவிஷன்காரங்க பேசிட்டு இருந்தாங்களே, இவங்களுக்கு வேற வேலை இல்லை, ஓபிஎஸ் போயிட்டாரு, அண்ணா திமுக ஓய்ஞ்சு. இப்ப அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி அரசியல்ல எது ஒண்ணு நடக்கும். இன்னைக்கு திமுக பதவி விட்டு இறங்கிச்சுன்னா நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு உதயநிதி சீஃப் மினிஸ்டர் ஆவாரு. கண்டிப்பாக சார். தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். செல்வ பெருந்தகை ராகுல் காந்தியுடைய நம்பிக்கையை இழந்து விட்டார். அது இன்கம் டாக்ஸை டினை பண்ணாங்க. சப்பக்கட்டு கட்டுறதுக்காக ஒரு பொய்யை சொல்லி 300 பொய் மறைக்கிறதுக்காக செய்தார். ஆம்ஸ்டர்டாம் கொலை வழக்கில் பல காங்கிரஸ் தலைவர்களுக்கு சம்பந்தம் இருப்பதாக மாயாவதி சொன்னதால ராகுல் காந்திக்கு செல்வ பெருந்தகை மீதும் பல காங்கிரஸ் தலைவர்கள் மீதும் தங்களுடைய கட்சியை திமுகவிடம் அழகு வைத்து விட்டீர்களே என்று கூட சில இடத்தில் நிந்திருக்கிறார். நாளை ராஜினாமா செய்து விடுவார் என்று தான் டெல்லியில் பேசுகிறார்கள். விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருவேளை ஜோதிமணி போடலாம், இல்லையா மாணிக் தாக்கூரை போடலாம்.